அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டர் அஜித்குமார் அவர்களுடைய பேட்டி. அந்த கரூர் நிகழ்வு சம்பந்தமாக, அந்த துயர சம்பவம் சம்பந்தமாக அவர் சில கருத்துக்கள் சொல்றாரு. அந்த கருத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு விஜயுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிஎன் எடுத்து ஒரு அம்புல மாட்டி இழுத்து அவரை நோக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நண்பர் தாயா, நியாயமா பேசி விட்டாரியா அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன பேசினார் அஜித்குமார் அவர்கள்? முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு சாதகமாகவே பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆனா அதே சமயத்துல விஜய் அவர்களை விட்டு கொடுத்து பேசியிருக்காரானா அதுவும் இல்லை. அதாவது ஒரு கூட்டம் 30 நாட்களாக விஜய் கொலைகாரன் என்று நிறுவ முயற்சித்துக் கொண்டிருந்த அந்த சூழல்ல மோசமானவன், சைக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த பழியை விஜய் மீது மட்டும் சுமத்தி கொலைகாரன் ஆக்கிவிட வேண்டும். 41 பிணங்கள் சென்னையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன அப்படின்ற எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க இல்லையா? அந்த கூட்டத்துக்கு செருப்படி முதல்ல விழுந்துருச்சு. போட்டிருக்காரு. என்னது முதல் பாயிண்டே, சென்னையில், அதாவது தமிழ்நாட்டில் நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் நடந்த அந்த கரூர் நிகழ்வு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபரை, அப்படி கூட சொல்லல, அந்த தனிநபரை மட்டும் குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது சரி கிடையாது, அது தவறு. விஜய் அவர்கள் மீது தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்றது நியாயம் கிடையாது. இது எல்லாருக்கும் இதுல பொறுப்பு இருக்குது அப்படின்ட்டு. எல்லாருக்குன்ற இடத்துல என்னத்தை கொண்டு வராரு? அரசாங்கத்தை கொண்டு வராரு, நம்ம காவல்துறையை கொண்டு வராரு, எதிர்கட்சிகளை கொண்டு வராரு, பிற கட்சிகளை கொண்டு வராரு, மக்களையும் கொண்டு வராரு, தன்னையும் கொண்டு வராரு. என்னப்பா அது அப்படின்ற மாதிரி கூட சில பேர் தோணலாம். உண்மை அதுதான். அப்படிதான் அவர் கொண்டு வராரு. அது அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். பாருங்க, கூட்டத்தை கூட்டுவது, இந்த பாயிண்ட்ல ஒரு விஷயம் இருக்குது. கூட்டத்தை கூட்டுவது பெருமை என்கிற அதீத மனநிலை கொண்ட சமூகமாக இன்று நாம் மாறி இருக்கிறோம். இது முடிவுக்கு வர வேண்டும். ரைட். இது யாரை புரியுது? ஒருத்தர் கை காட்டிக்கலாம். உடன்பிறப்புகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. பார், இது தாண்டா விஜயை வச்சு வெளுத்து விட்ட பாயிண்ட் அஜித் அவர்கள். என்னது? கூட்டத்தை கூட்டுவது பெருமை என்கிற அந்த அதீத மனநிலை அது கொண்ட சமூகமாக நாம் இன்று மாறி இருக்கிறோம். இது முடிவுக்கு வரணும்னு சொல்லி விஜயை வெளுத்துட்டாரு அப்படின்ட்டு. ஐயா, உடன்பிறப்புகளா, பேசலாமா? இல்ல பேசலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த திருநெல்வேலி அல்வாவை போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு நம்பாலு ஐயா ஸ்டாலின். அப்படி போகும்போது அவரை வரவேற்கிறதுக்கு அந்த காட்சிகள் நம்ம பார்த்துருக்கிறோம். மறுபடியும் வேணா பார்த்துடலாம். எவ்வளோ பாட்டி தராங்க? 200 ரூபாயா? விஜய் கூட்டத்துக்காச்சும் அவங்களா ஆசைப்பட்டு போனாங்க. கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக 200 ரூபாயை கொடுத்து கோட்டரை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி இந்த கோழி ஏற்றிட்டு போகிற வண்டியில், ஆடு மாடு ஏற்றிட்டு போகிற வண்டியெல்லாம் ஜனங்களை பட்டி பட்டியாக ஏற்றிட்டு போயிட்டுலாம் அங்கே விஜய் கூட்டத்தில் இறக்கலை. ஆனால் நம்ம கூட்டத்தில் அந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாம், அது மட்டும் இல்லை, இந்த கூட்டத்தை கூட்டுறது தான் கெத்து அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த அதீத மனநிலை இருக்குல்ல, அது யாருக்கு இருந்துச்சு? அந்த பெருமை அப்படிங்கிறது நம்ம ஐயா ஸ்டாலினுக்கே இருந்துச்சு. இந்த கிருஷ்ணகிரி மீட்டிங்ல சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் 9 மணிக்கே வர வேண்டியது லேட் ஆயிடுச்சு, அப்படி ஒரு கூட்டம் வர வழியில நம்மளை ஃபுல்லா வழி மறிச்சு வரவேற்று அப்படி வர முடியாம மிதந்து வந்தங்க அப்படின்ட்டு பெருமையா. அப்புறம் இன்ஃபுளுசர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுத்து இன்ஸ்டால 1 லட்சம் சேர். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குதுங்க. அந்த முப்பெருமிழாங்க 1 லட்சம் சேரை போட்டு அதெல்லாம் ஃபுல்லா ஃபில்லப் ஆகி 1.5 லட்சம் பேர் வெளியே வெயிட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்றது. அந்த கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டும் என்கிற அதுதான் பெருமை என்கிற அதீத மனநிலை. அப்பா, அதுக்குன்னு திமுகவே போட்டு அடிக்கிறே, இது நியாயமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. திமுக மட்டுமல்ல, திமுக, அதிமுக, பாஜக, தாவேக, நாம் தமிழர், எல்லா கட்சிகளுக்குமே கூட்டம் பெருசா வருது அப்படின்னும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட். அதுல ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி எடுத்து, அல்லது அதை என்ன ஆங்கிள் வச்சு எடுத்தா, தலைவருக்கு பின்னாடி கேமரா வச்சு அங்கிருந்து அந்த லென்த்தா அந்த கூட்டத்தை காட்டுறதுல இருந்து அது ஒரு பெருமை தான். நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அந்த தலைவர் அந்த மேடையை விட்டு இறங்கி தன்னுடைய வாகனத்துக்கு போற வழியில அந்த ஒரு 50 மீட்டரோ 100 மீட்டரோ போகும்போது அப்படி பயங்கரமான அந்த மக்கள் வெள்ளத்தில் மிதந்து போறது அப்படிங்கிறது அவங்களுடைய தொண்டர்களுக்கு அது ஒரு பெருமை. அதை எடுத்து போடக்கூடியதே நம்ம பார்க்கிறோம். இது எல்லா கட்சிகளுக்குமே இருக்கக்கூடிய சைக்காலஜி தான். அதுல யாரு ஒழுக்கமா நடந்துக்கிறாங்க, ஒழுக்கமா நடந்துக்கல அப்படின்ற போட்டி வேணா போடுவாங்களே தவிர, கூட்டத்தை கூட்டி பயங்கரமான வெயிட் காட்டுறது அப்படிங்கிறது இருக்கிற ஒரு பிரச்சனை. அதை தான் அஜித்குமார் அவர்கள் சொல்றாரு. நம்ம இந்தியா போன்ற நாட்டுல இது எப்படி வேணா ஆபத்தா போய் முடியலாம். அதனால இது பெருமை அப்படிங்கிற மனநிலையே முதல்ல மாறணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து அவர் வைக்கிறாரு. அடுத்ததாக, இது எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேவா? இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அஜித் அவர்களுக்கும் ஒரு வகையில இதெல்லாம் பொருந்தும். நான் சொல்றேன், அப்புறமா சொல்றேன் ஏன் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, அனைவருக்கும் அதில் பொறுப்பு உள்ளதுன்னு பாயிண்ட் சொன்னார்ல, அந்த இடம் ஆக்சுவலி
நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கரூர் நிகழ்வு நடந்த பிறகு, அந்த முதல் நாள்ல இருந்து 30வது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேள்விகள் ஆகட்டும், விமர்சனம் ஆகட்டும், எல்லாமே அதிகார வர்க்கத்தை நோக்கி இருந்துச்சு. அதிகார வர்க்கம் செய்கிற செயல்கள், போஸ்டர் ஓட்டுறதாகட்டும், கொலைகாரன்னு சொல்றதாகட்டும், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கைது பண்றதாகட்டும், விமர்சனம் சொல்றவங்கள, கருத்து சொல்றவங்க மேல வழக்கு போடுறதாகட்டும், இப்படி தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து நம்ம குரல் குடுத்துட்டு இருந்தோம். ஆனா அதே சமயத்துல நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடிலாம், ரெகுலரா நம்ம சேனல்ல, நம்ம வீடியோல நம்ம சொல்லுவோம். "கவனமா இருங்கய்யா. உங்க தொண்டர்கள் நீங்க தான்யா பார்த்துக்கணும். நீங்க தான் வந்து விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே எப்படா எந்த பிரச்சனை வரும்னு சொல்லி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் பொறுப்பா நடந்துக்கணும். வர்றவங்கள நீங்க தான் வந்து இன்னும் கூடுதல் பொறுப்போட வந்து அவங்களுக்கு இடம் குடுத்து எல்லாம் பார்த்துக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா, வாகனத்துல போம்போது, வரும்போது கவனமா போணும்." விஜய் அவர்களே கூட பேருந்துல பரப்புரை அவர் பண்ற அந்த ரோட் ஷோ அப்படிங்கிற கான்செப்டுக்கு பதிலாக ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள போனா இன்னும் சேஃபா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டே வந்தோம். ஆனா எப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு நரேட்டிவ்னு அந்த சைடு கிரியேட் ஆச்சோ, அப்பதான் நம்ம நின்னு அதுக்கு எதிரா குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தோம். இப்ப இந்த பிரச்சனை ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்குது அப்படின்னும்போது, மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க என்னென்னலாம் யாரெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். அதத்தான் அஜித் அவர்கள் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு வராரு. அதாவதுங்க, நான் சிம்பிளா சொல்றேனே, ஒருத்தர புடிக்கும். பயங்கரமா புடிக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு விஜய் அவர்கள ரொம்ப புடிக்கும். ஆமா, சின்ன வயசுல இருந்தே சினிமால எனக்கு ரொம்ப புடிக்கும். தாவேகா தொண்டன் நான் கிடையாது. தாவேகாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் யார்ட்டயும் போய் ஓட்டு கேட்க போறதில்ல. தாவேகாக்கு நான் ஓட்டு போடுவேனா அப்படிங்கிறதையும் நான் முடிவு பண்ணல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல, எனக்கு விஜய் அவர்கள புடிக்கும் தான். ஆனா, விஜய் அவர்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக, ஒருவேளை விஜய் அவர்கள் என்னுடைய ஊருக்கு வராரு, என்னுடைய ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வராரு அப்படின்னா, கண்டிப்பா நான் போமாட்டேன். அல்லது என்னுடைய குடும்பத்தில இருக்கிற யாரையுமே நான் போக விடமாட்டேன். நானும் போமாட்டேன். என் வீட்ல இருக்கிற குடும்பத்தில இருக்கிற யாரையுமே போக விடமாட்டேன். ஏன்? ஏன்னா, அங்க கண்டிப்பா பயங்கரமா கூட்டம் இருக்கும். அங்க பயங்கரமா நெருக்கடி இருக்கும். "வேண்டாம் விடு, வீட்ல பாரு" அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் மட்டும் இல்ல. யாரு வந்தாலும் சரி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் அப்படி நம்ம இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, இந்த தெருவுக்கு அப்படியே முன்னாடி வந்தாருன்னா, இப்படி மேல நின்னு கூட எட்டி பார்க்க மாட்டேன். சரி எங்கேயோ போயிட்டு போறாங்க போடா, சத்தம் போடாம போனாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி கதவ லாக் பண்ணிப்பேன். அது எந்த நான் இருக்கக்கூடிய பகுதியில, இதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலயும் கூட எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அந்த வழியா வந்திருக்காங்க, போயிருக்காங்க. யாரையும் போய் இப்ப நின்னு பார்க்கணும்னு நமக்கு ஆர்வம் வந்தது கிடையாது. ஆசையும் வந்தது கிடையாது. அத தாண்டி ஒரு சிலர் நமக்கு பிடிக்கும். நம்ம ஐடலா நினைப்போம். இவங்கள லைஃப்ல ஒரு தடவ பார்த்துறணும். இவங்க கிட்ட நேர்ல ஒரு தடவ நம்ம போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்டின்லாம் ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகள் எனக்கும் சில பேர்கிட்ட இருக்குது. இத நான் வந்து கூட்டத்துல முண்டி அடிச்சு எப்படியாச்சும் போயிட்டு நின்னு அவங்கள தூரத்துல இருந்து பார்த்துறணும். இல்ல வந்து என்ன பார்த்தா நான் யாருன்னே கூட அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு 1000 பேரோட வரிசையில் நின்னு நானும் போயிட்டு ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு வந்துரணும் அப்படின்னு நான் நெனைக்கவே மாட்டேன். நான் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாரையும் தான் சொல்றேன். அப்படிலாம் நெனைக்கவே தேவையில்ல நம்ம. நம்ம ஆட்டிட்யூட் எப்படி இருக்கணும் தெரியுமா? எனக்கு ஒருத்தங்கள புடிக்கும். அவங்க பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அது எப்ப தெரியுமா நடக்கணும்? நான் அவங்கள நேர்ல பார்க்குற அந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியிற அளவுக்கு நான் வளரணும் வாழ்க்கையில. நான் பார்க்கும்போது அட்லீஸ்ட் என் பேர சொல்லி அடையாளம் தெரியணும். "ஏய் வாயா, நீயா? வா" அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த 2 நிமிஷமாச்சும் நம்ம யாருன்னு தெரிஞ்சு, அவங்க பேசுற அளவுக்காச்சும் நம்ம ஒரு அடையாளத்த உருவாக்கணும். நம்ம வளரணும். அப்ப நின்னு நம்ம போய் அவங்க இடத்துல போய் ஃபோட்டோ புடிப்போம். ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருந்தா அப்படி எடுப்போம். அப்படி இல்லையா, குறைஞ்சபட்சம் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க, அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க, அவங்களுக்காச்சும் நம்மள நல்லா தெரியணும். அவங்க நம்மள கூட்டிட்டு போய் நிக்க வச்சு, "ஓகேப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கப்பா" அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நம்ம வளரணும். புடிக்கும் அப்படின்னா கூட, அத அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து சாதிச்சுப்போம். அத வந்து நிறைவேத்திப்போம். அப்படின்ற மனநிலை இருக்கிறது ஒரு விதமான அது ஒரு விதமான நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. இத என் வாழ்க்கையில நான் ஏற்கனவே ஒரு தடவ நான் தூரத்துல நின்னு எங்கேயோ உயரத்துல அண்ணாந்து பார்த்து யோசிச்ச ஒரு விஷயத்த, ரியல் லைஃப்ல அத நடைமுறைப்படுத்திட்டு, என்ன முதல் முறையா நான் நேசிச்ச ஒரு தலைவர் ஒருத்தர் என்ன நேர்ல பார்க்கும்போதே, "ஏய் வாப்பா" அப்படின்னு சொல்லி, "வா பேராசிரியரே" அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நம்மளால ஒரு சின்ன ஒரு வளர்ச்சிய, ஒரு ஒரு அடையாளத்த கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம போய் நிக்கிறோம். இதத்தான் நம்ம எல்லாருமே பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம பாதுகாப்பு, நம்மளுடைய குடும்பத்துடைய பாதுகாப்பு, இதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்ல. இல்லையா? அதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்ல. அப்படின்னும்போது, நாம ஏன் போணும்? அந்த 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 ஒரு ஆட்டிட்யூட் இருக்கணுங்க. எல்லாருக்குமே இருக்கணும். நான், நீங்க அப்படின்லாம் பிரிச்சு பார்க்கல. நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு ஆட்டிட்யூட் இருக்கணும். வந்தா வந்துட்டு போறாங்க. போணும் அப்படின்னா என்னத்த போய் போறது? அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கணும். அது ஒண்ணுங்க. அது அஜித் குமார் அவர்கள் சொல்லும்போது எனக்கு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்து 3வதா அவர் சொல்லியிருந்தாரு, கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை பார்க்க கூட்டம் வரும்போது இது போன்று நடப்பதில்லை அப்படின்ட்டு.
நான் அதை ஏற்கலை. இந்த கருத்தை நான் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆர்சிபி விஷயத்தில் நம்ம பார்த்தோம். அங்கே ஆர்சிபி இந்த 18 வருஷம் கழிச்சு உலகத்தில் இல்லாத பொல்லாத கப்பு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கப்பை ஜெயிச்சு விட்டு அதை வச்சுக்கிட்டு போட்ட ஆட்டம், அந்த குரங்கு சேட்டைகள் பண்ணி அதுக்கு நாங்கள் விழா நடத்துகிறோம் அப்படின்லாம் பண்ணி கடைசியில் அதில் எத்தனை பேர் இறந்தாங்க? கிட்டத்தட்ட 20 பேர்னு நினைக்கிறேன். கூட்டம் அதே ஸ்டாம்பேட் நடந்து இறந்து போனாங்க. அப்படின்னும் போது நம்ம ஆர்சிபி கிரிக்கெட் அப்படின்ற விஷயத்துலேயே அது நடக்க தான் செய்யுது. இங்கே கூட்டம் ரசிக மனநிலை அப்படிங்கிறது கட்சிகளுக்கும் பொருந்தும், அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும், சினிமாக்காரங்களுக்கும் பொருந்தும். இதை வந்து நான் இவங்களுக்கு அவங்களுக்கு பிரித்து பேசுகிறவங்கள பார்த்தா தான் நமக்கு கோவம் வருது. ஏங்க நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேங்க, நீங்களும் பாருங்க. இப்போ உங்கள் முன்னாடி வேணா அது ஓட விடுறேன். எல்லாம் பெரிய மனுஷங்க, 55 வயசு 60 வயசு. இந்த இப்போ 2K கிட்ஸு ஜென்சி இந்த பசங்க வந்து விஜயை பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சது தாங்க இப்படி ஆச்சுன்ட்டு. ஏங்க ஐயா ஸ்டாலின் வராருங்க. ஐயா ஸ்டாலினை பார்க்கறதுக்கு பூரா பெரிய மனுஷங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை கட்டிக்கிட்டு கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு பிதிங்கிட்டு ஓடுறாங்க. ஏங்க அதாவது கட்சிக்காரங்களே, திமுக காரங்களே 75 வருஷம் கட்சி. போற போக்குல சரி ரைட்டு, கீழே விழுந்தா உசுறு போச்சு. நான் ஓடும்போது ஒருத்தன் வாட்டி வேட்டியை இன்னொருத்தன் மிதிச்சு விட்டான்னா மானம் போச்சு. இது கூட யோசிக்காம பூந்து ஓட வேண்டியது. அப்ப இது பக்குவமற்ற தன்மை அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லயுமே இருக்கதான் செய்யுது. பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட நம்ம நல்லாவே சொல்லலாம். நம்ம தோழர் திருமாவளவன் அவர்களுடைய கூட்டத்திலே பாத்தீங்கன்னா அவரு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு நீ உக்காரு, அங்க 50 பேர் இருக்கிற பாரு, நீ அது மேல ஏறாத, நீ இறங்கு, கம்பி தூக்கிட்டு போறாங்க, ஏன் எடுத்துட்டு போவாத, உக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரத்துக்கு அவங்க கொள்கைப்படுத்தப்பட்ட கூட்டம், கொள்கை அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம்னு சொல்ற விசிகாவிலையும் அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இது பொதுவாகவே இந்த மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பார்வை தான் நான் வைக்கிறேன். இதுல கிரிக்கெட், சினிமா, அரசியல் அப்படின்றத பிரிச்சு பார்க்கறது எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்ததாக ஆனால் திரையரங்குகள் மற்றும் நடிகர்களை பார்க்க வரும்போது மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? இதனால் ஒட்டுமொத்த திரைத்துறை மீதும் உலக அளவில் தவறான பிம்பம் ஏற்படுகிறது. இந்த இடத்துலயும் அஜித் அவர்களுடைய கருத்தை நான் ஏற்றாலும் இதுல அஜித் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அதுல அவர் மீதும் சில தவறுகள் இருக்குதுன்றதை நான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த ரசிக சண்டை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல, 2 ஃபேன் பேஸ்க்கு நடுவுல ஃபைட் அப்படிங்கிறது, இதை எல்லா நடிகர்களுமே விரும்புறாங்க. அது அஜித் அவர்கள் விரும்பல அப்படின்ட்டு அவர் பேட்டி மூலமா சொல்றாரு அப்படின்றதுக்காக அது இல்லை அப்படின்னா நான் அதை நம்ப தயாராக இல்லை. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த ஒன்றில் ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு படம், ஒரு விஜய் படமும் அஜித் படமும் 1 மாச இடைவெளியில 2 டீசர் ரிலீஸ் ஆகுதுன்னா கூட கட்டாயமாக அது 24 மணி நேரத்தில் எவ்வளோ வியூஸ் போயிருக்குது, எவ்வளோ லைக் வந்திருக்குது, அதுக்கு என்ன ரீச் வந்திருக்குது, உலக நாடுகளில் அல்லது வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத 2 குரூப்புமே கம்பேர் பண்ணி பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. ஏப்பா அதை கீழே இருக்கிறவங்க பண்ணுற தப்பு அதுக்கு எப்படிப்பா அவங்க பொறுப்பாவாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த டீசர்லேயே குறியீடுகள் வைப்பாங்க, தில்லு இருந்தா ஒத்தை கொத்த வாடா, அதெல்லாம் வைப்பாங்க. அப்போ அந்த சண்டையை மறைமுகமாக அப்படி புகை போட்டு வளர்க்கறது அப்படிங்கிறது நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட நடிகரை இல்லைங்க. அது எல்லாருமே த மோஸ்ட் சீனியர்ல இருந்து நேத்து வந்தவங்கல இருந்து இந்த சொல்றாங்கல்ல டாப் டயர், செகண்ட் டயர், டயர் 3, 4, 5 அப்படியே போயிட்டு இருக்குதுல்ல. அப்படி அறிமுகமான லாஸ்ட் 2 பேருக்கு நடுவுலையும் பாத்தீங்கன்னா அங்க 2 குரூப் சின்ன குரூப் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி கம்பேரிசன் சண்டை இங்க இருந்து ஆரம்பிக்கிறது தான். அப்போ ஏதோ ஒரு வகையில அவங்க தன்னை அறியாம தன்னுடைய அபிமானமான தனக்கு பிடிச்ச அந்த நடிகர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அல்லது அந்த நடிகரை நம்பி காசு போட்ட ப்ரொடியூசர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, நாள் அவர் எவ்வளவு சம்பாதிச்சாரு, நாள் இவர் எவ்வளவு சம்பாதிச்சாரு, இவர் எவ்வளவு கலெக்ட் பண்ணாரு, அவர் எவ்வளவு கலெக்ட் பண்ணாரு அப்படிங்கிற அந்த சண்டைக்குள்ள இவன் இன்வால்வ் ஆயிடுறாங்கல்ல. அதுல இன்வால்வ் ஆனதுனால என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், நான் போய் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். 4 தடவை போய் காசு கொடுத்து பார்த்தாச்சும் அந்த படத்தை நான் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் கலெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த இடத்துக்கும் வராங்கல்ல. இது எல்லாமே நடக்கணும்னு அந்த நடிகர்கள் விரும்புறாங்கல்ல. வாரிசு, துணிவு ஒன்னா ரிலீஸ் ஆகுதுங்க. துணிவு நைட்டு 1 மணி ஷோ, வாரிசு காலையில் 4 மணி ஷோ. துணிவு ஷோ வந்தப்பதான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் விபத்துல இறந்தாரு. மேபி அந்த பாயிண்ட் தான் அஜித் அவர்களை இன்னும் கொஞ்சம் கூட இல்ல இதெல்லாம் கூட நம்ம இப்ப சொல்றாரு FDFS கலாச்சாரம் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு இப்ப சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வாரிசு துணிவு பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த காம்படிஷனை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது கிளாஷ் தான் பொங்கலுக்கு. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வாரிசு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க, தில்ராஜ் தானே ப்ரொடியூசரு, அவங்க போடுவாங்க. துணிவுக்கு வந்து போனி கபூர்னு நினைக்கிறேன், கரெக்டா அப்படிதான் நினைக்கிறேன். இந்த 2 கேங்கு என்ன பண்ணும் அப்படின்னா
டே 1 கலெக்ஷன் அப்படின்னு இவங்க போட்டா முடிஞ்சா அதோட ₹1 அதிகமா போடணும். அப்படி இல்லையா தமிழ்நாட்டுல நாங்க தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேங் போடும். இது ஏன் அந்த நடிகர்கள் இப்ப சரி விஜய் பக்கம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒரு தரப்பு எடுத்து வைக்கிறாங்கன்னா அஜித் பக்கமுமானவர் தானே. அவர் சொல்லிருக்கலாம், "ஏய் போட்டி போட்டுட்டு இந்த கலெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. படம் எப்படி ஓடுதுன்னு தெரியும். மக்கள் எவ்வளவு பாக்குறாங்கன்னு தெரியும். அதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியும். விடு" அப்படின்ட்டு. இல்ல, அந்த தவறை அஜித் அவர்களும் தான் செய்திருக்கிறார். இப்ப மெச்சூர் ஆயிருக்காரு அப்படின்னா நான் ஏத்துப்பேன். ஆனா அவர் எப்பயுமே மெச்சூரா தான் இருந்தாரு. மத்தவங்க தான் தப்பா இருந்தாங்க அப்படின்னா நான் ஏத்துக்க மாட்டேன். அது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும். அதையும் நான் இந்த இடத்துல ஒத்துக்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா இது வரும். பொங்கல் வின்னர் வாரிசு அப்படின்னு சொல்லி இவங்க போடுவாங்க. தில்ராஜுடைய கம்பெனில இருந்து போடுவாங்க. இந்த பக்கம் துணிவு அடுத்த நாள் த ரியல் பொங்கல் வின்னர் துணிவு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் ஃபைட்ட ஊக்குவிச்சுக்கிட்டு அப்ப அந்த வெறியில மறுபடியும் எப்படா ஒரு ட்ரெய்லரை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னா கூட போயிட்டு கதவை கேட்ட உடைச்சிக்கிட்டு உள்ள போலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை எல்லாமே அதுல அந்த தூவம் போடுறதுல தான் ஆரம்பிக்குது. அதனால இந்த விஷயத்துல எல்லாருமே பொறுப்பேத்துக்கணும்னு தான் இப்ப அஜித் அவர்கள் சொல்றாரு. அந்த வகையில நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஏன்னா அவரும் பொறுப்பெடுத்துக்கிட்டு இனிமே பொறுப்பா நடந்துப்பாங்க. நம்முடைய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு மெச்சூர்டு சமூகமாக மாத்தக்கூடிய அந்த ஒரு பொறுப்புணர்வுல அவங்களுடைய பங்களிப்பு இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா மத்தபடி காலங்காலமா இந்த தவறுகளை எல்லா நடிகர்களுமே செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது அப்ப இருந்தே இருக்கு. 2000 காலகட்டத்தில இருந்தே இருக்கு. இந்த பக்கம் விஜய் அவர்களது கில்லி, இவரது ஜனா, அப்புறம் இந்த பக்கம் மதுரைன்னு வந்தா இங்க வேற ஒண்ணு வரும். ஆஞ்சநேயர்னு ஒண்ணு வரும். ஜின்னு ஒண்ணு வரும். அந்த பக்கம் போக்கிரின்னு வரும். இங்க ஆழ்வார்னு வரும். அந்த ஃபேன் ஃபைட் அப்படிங்கிறதும் அந்த காம்படிஷன் அப்படிங்கிறதும் பேனர் வைக்கிறதுல இருந்து கட் அவுட் வைக்கிறதுல இருந்து டிக்கெட் வாங்குறதுல இருந்து எல்லாத்துலயுமே நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு தெரியும். பாடல்கள்ல மாறி மாறி இவர் அவரை பார்த்து எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு பாடுவாரு. அதுக்கு அவர் வேற ஒண்ணு பாடுவாரு. ஹிட்லரும் நான் தான், அதே போல பாத்தீங்கன்னா புத்தனும் நான் தான் அப்படின்னு அஜித் பாடுவாரு. ஹிட்லராவும் இருக்க தேவையில்ல, புத்தராவும் இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி விஜய் பாடுவாரு. மாறி 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 மொத்தத்துல என்னன்னா இது உயிர்ப்போட இந்த சண்டை உயிர்ப்போட இருந்தாதான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும். அந்த காம்படிஷன் இருந்தாதான் அங்க கீழே இவங்க மோதிக்கிட்டாதான் நம்ம படத்துக்கு நம்ம அந்த டாப் 2 பொசிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நம்ம இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திரைத்துறையில ஒரு அரசியல் பண்ணிட்டு தான் இவங்க இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால மெச்சூர் ஆகுறதுன்னா எல்லாருமே தான் இந்த இடத்துல மெச்சூர் ஆகணும். அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேங்க. ஒட்டுமொத்தத்துல அஜித் அவர்களுடைய கருத்து அனைவருக்குமான கருத்தாகவும், தனக்குமான கருத்தாகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.